அப்பா வந்திருக்காங்கம்மா. டேய் தப்பாடுறா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? லட்சணமா இருக்கிற விஜய், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நான் நல்லா இருக்கேன். என்னது மாமாவும் மருமகனும் வந்திருக்கீங்க, மத்த யாரும் வரலையா? நாங்க ஒரு வேலையா வந்தோம், அப்படியே வந்துட்டான். தனபவானி நேரம் வந்துருவாங்க. எல்லாம் வந்துருவாங்கல்ல? ரவி மாப்பிள்ளைக்கு ஏதோ அசௌரியம், அவர் வரமாட்டாரு. லீலா வீட்டுல தான் இருக்கு, தனத்தோட வந்துடும். மாணிக்க மாப்பிள்ளை நிச்சயம் வரேன் இருக்காரு, சரோட வந்துருவேன். அப்புறம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? நிக்க கூடாது, உட்காரு உட்காரு. பரவாயில்லப்பா, நிக்கிறேன். ஏற்கனவே உங்க பொண்ணு சோம்பேறி, இன்னும் உட்கார வச்சு மேற்கொண்டு சோம்பேறி ஆக்கலாக்கு. பாருங்க போஸ், என் மருமகளை பத்தி தப்பு சொல்லாதீங்க. விஜயோட சுறுசுறுப்பு எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லுங்க மாமா. அப்பா, உங்களுக்கும் என்ன சோம்பேறின்னு சொன்ன மாமாவுக்கும் சேர்த்து காஃபி போடுங்க. என்ன பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். சரி போடு. விஜய், நீரு நான் வாங்க. என்ன எக்கச்சக்கமா ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமா, வீட்டுல விசேஷம் இல்ல. அவர் பொண்ணுக்கு வளகாப்பு. சும்மா இருப்பாரா? கண்ணுல கண்டது பூரா முடிச்சு வந்துட்டாரு. கொடுங்க வச்சிடலாம். உங்களுக்கு பல ஜோலி இருக்கு, அதை பாருங்க. நாங்க இதை பாத்துக்கிறேன். வா, அதோட ஆமா பிரிச்சலாம். வா வா விஜய். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வை. முதல்ல இந்த வளையல் எடுத்து விஜய் பொண்ணு கையில கொடுத்துருவோம். என்னடா வளையல்ல உடைஞ்சிருக்கு? என்னமோ எல்லா வளையலும் உடைஞ்சிருக்கு. சத்தப்படாதடா. அந்த ஆட்டோக்காரன் குளிக்க ஓட்டு போதே எனக்கு பயமா இருந்துச்சு. பயந்த மாதிரியே நடந்து போச்சு. அவ சொன்ன நினைக்க போறாங்க. யாரும் பார்க்க முன்னே காது வச்சு அப்படி சீக்கிரம் வேற வாங்கிட்டு வந்துருவா. என்ன மாமா, என்ன கிளம்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, கடைக்காரன் பொட்டியை மாத்தி கொடுத்துட்டான், மாத்திட்டு வந்தேன். ஹலோ மாதிரி போச்சு. சரி மாத்திட்டு வாங்க. இதை எடுத்து வச்சிடலாம்ல? எடுத்து வச்சிருந்தேன். மாப்பிள்ள ஒண்ணுமில்ல, எடுத்து. என்ன மாமா? ஒண்ணு நினைச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன கட்டிக்கிட்ட துரோகத்துக்கு எங்க வீட்டு ஆளுங்க அப்ப ஏதோ கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோ இல்ல எங்க அக்கா தங்கச்சிங்களோ அதை பத்தி ஏதாவது பேசிருப்பாங்க, இல்ல சொல்லிதான் காட்டிருப்பாங்களா? அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க உங்களை தொந்தரவு பண்ண நினைச்சிருந்தா நீங்க என்ன பாடு பண்ணிருப்பீங்க? ரவி, ரவி, என்ன வீட்டுல உட்காந்துருக்க? என்ன கேள்வி இது? நம்ம வீட்டுல தானே உட்காந்துருக்கேன், பக்கத்து வீட்டுல ஒண்ணு உட்காந்துருக்கலையே. எப்படா உன்னால இப்படி குதர்க்கமா பேச முடியுது? கடைக்கு போகலே வீட்டுல உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். போகல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அவ என்னெல்லாம் பேசிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? என் முதல் கல்யாணத்தை மறைச்சது பெரிய குத்துன்னு அவ இலக்காரமா பேசினா. சுயபத்தியோட யோசிச்சிருந்தா அவ இப்படி எல்லாம் பேசுவல. அவ வீட்டுல 1008 குப்பையை வச்சுட்டு என் மேல சேத்த வாரி இறக்க பாக்குறா. அறிவு கட்ட கழுத. டேய், என்னடா என்னமோ மாதிரி பேசுற? என்னத்த ஒரு மாதிரியா பேசுறாங்க? நான் முதல் கல்யாணத்தை மறைச்சது பெரிய குத்துன்னு சொல்றதுக்கு அவளுக்கு என்ன அருகது இருக்கு? அவ தன்னை மறந்து பேசுறா. டேய், லூசு மாதிரி உளறாதடா. நம்ம மேலதானே தப்பு, அதுதான் அவ சொன்னா. ஏன் சொல்ல மாட்டா? சொல்லுவா. அவ திட்டம் போட்டு வளகாப்புக்கு போகணுங்கிறதுக்காகவே சண்டை இழுத்து நைஸா கிளம்பி போயிட்டா. என்னடா சொல்ற? இதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை வந்தது இல்லையா? அப்பெல்லாம் கிளம்பி போனாலா? அவளோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும்பா. இருக்கட்டும்டா, அப்படியே இருக்கட்டும். அவ வளகாப்பு போயிட்டு வரதுல என்ன தப்பு? என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல, போக கூடாதுன்னு தெல்ல தெளிவா சொல்லியும் அதே மீறி அவ போறான்னா என்ன அர்த்தம்? டேய், சொந்த தங்கச்சிக்கு வளகாப்பு போனா என்ன தப்பு? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அதையும் மீறி அங்க போனான்னு தெரிஞ்சது, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வசமா வச்சுக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? போக கூடாது அவ. அதையும் மீறி அவ வளகாப்புக்கு போனானா ஏன்டா போனேன்னு அவளே வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க.
நிர்மலா, 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 எங்க போயிட்டா இவ? நிர்மலா எங்க? அது அது வந்து என்னடி மென்னு முழுகுற? சொல்லுடி, எங்க நிர்மலா? இல்ல அத்தை, அது வந்து சொல்லுங்க. என்ன நடந்தது விஷயத்தை சொல்லுமா. இல்ல அத்தை, நீங்க போனதுக்கு அப்புறம் நிர்மலாக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம். அதுல அவ கோச்சுக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அடி பாரு, என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டியா? நல்லா இருப்பியா நீ? அவசரப்படாதம்மா, என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். என்னத்த போய் விசாரிக்க சொல்ற? அதான் அவளே சொல்றாள்ல. இல்ல அத்தை, நான் நிர்மலாவை துரத்திட்டேன்னு சொல்லாதீங்க. வழக்கம் போல ஏதோ வாக்குவாதம், அதுல அவ கோச்சுக்கிட்டு போவான்னு எனக்கு என்னத்த தெரியும். பேசாதடி. என் பண பெத்த மக வீட்டை விட்டு புள்ளை தூக்கிட்டு போயிருக்கா. அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா. அவ தனியா புள்ளை தூக்கிட்டு போயிருப்பா. ராத்திரியே அவ மனசு வெறுத்து போன மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, அவ எங்க போனாலும். அப்படி வேணா ஓரம் கட்டிங்க. ஹலோ. டேய் மாணிக்கம், இந்த வீட்ல என்னடா நடந்துகிட்டு இருக்கு? உன் பொண்டாட்டி மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? என்னம்மா, என்னாச்சு? உன் தங்கச்சியை இவ என்னெல்லாம் பேசினாலும் அவ வீட்டை விட்டு போயிட்டாடா. என்னது? நிர்மலாவா? எங்க போயிட்டா? இவ துரத்திட்டாடா. அவளை நோகடிக்கிற மாதிரி இவ என்னெல்லாம் பேசினாலும். பாவண்டா நிர்மலா, மனசு நொந்து போய் புள்ளைய தூக்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இனிமே இந்த வீட்ல நான் மட்டும் எதுக்குடா இருக்கணும்? சரி சரி இருங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க நேர்ல வரோம், பேசிக்கலாம். வைமா ராசம், நிர்மலா எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது பக்கத்து கடைகள்ல நிப்பா. முதல்ல அவளை தேடுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சாரோ, நீ ரொம்ப பொறுமையான பொண்ணுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்க கூடாதம்மா. என் பொண்ணு எங்க போனாலும் அவ மனசு என்னெல்லாம் பாடுபடுதோ. பாவி மக இந்த பாழ வயித்துல பிறந்து இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்காளு. ராசம், கோவிக்காம நான் சொல்றத கேளு. கோபப்படுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். முதல்ல நம்ம நிர்மலா தேடுறதுக்கு வழியை பாப்போம். எங்கன்னு போய் தேடுறது? ராசா, நான் எங்க போய் தேடுறது? அவளே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், போக கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா ஆமா, வழி இருக்குது, போ. பத்திரமா போயிட்டு வாமா. அடியே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் வந்து உன்னை பாத்துக்கிற இருடி. அப்பாவும் மாமாவும் வந்தது வராதுமா எங்கேயோ கிளம்பிட்டாங்க. ஏதோ ஜாமான மாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அத கடையில போய் மாத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்பாதான் பாவம், அவருக்கு 1008 குழப்பம். மாமா சும்மா தானே இருக்காரு, அப்படி என்ன ஞாபகம் மருந்து வேண்டி கிடக்க? விசேஷத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு வீதி விதியா அலைஞ்சிச்சு. விடுக்கா, மறக்கிறது சகஜம் தானே. இவ ஒருத்தி மாமா ஒண்ணு சொல்ல விட மாட்டாளே. எதுக்குக்கா மாமாவை அனசமா குறை சொல்லிட்டு இருக்க? குறை சொல்லலடி, விசேஷத்துக்கு நேரம் ஆகுதுல, அப்பா இங்க இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். வாங்க சம்பந்தி வாங்க. இப்போ வர்றது எப்போ எதிர்பார்த்தோம் உங்களை. வந்திருப்பேன், கொஞ்சம் வேலை இருந்தது. சரி சரி. கோபி பா, சம்பந்தி வந்திருக்காருப்பா. வாங்கப்பா, வாங்க வாங்க கோபி. வாங்க மாமா, வாங்க மாமா. உட்காருங்க. வாங்க மாமா. நீ ஏமா நிக்கிற? உட்காருமா. ரவி வரல? இல்ல. பவனி, குடிக்க தண்ணி கொண்டு வா. மாமா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? வாங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமா, நீங்க என்ன எனக்கு அப்புறமா வரீங்க? இல்ல இல்ல, ஒரு அவசர ஜோலியா 2 பேரும் வெளியே போயிருந்தோம், அப்படியே இங்க வந்துட்டான். உட்காருங்க. அம்மா காபி டீ இல்ல, தண்ணி கேட்டேன், அது போதும். இந்தாங்க மாமா. போஸ். என்னமாமா? பவானி, என்ன 3 பேரும் என்ன பண்ண போறீங்க? தெரியலையா மாமா, வெடிகுண்டு செய்ய போறோம். வெடிகுண்டு செய்ய போறீங்களா? எது வேணாலும் செய்யுங்க, ஆனா பல்லு கடிக்கிற மாதிரி ஈஸியா பண்ணுங்க. மாப்பிளைக்கு நீங்க சீட்டை பண்ணி கொடுத்தியா? சரி சரி, போய் தட்டு எடுத்து வா. என்னது? ஒண்ணுமில்ல, இதுல மொத்தமா வளையல் இருக்குது, சைஸ் வாரியா பிரிக்கிட்டேன். ஓஹோ, அப்ப நானும் சேர்ந்து செய்றேன். வாங்க. விஜி, நான் வந்துடுறேன். தானம், என்ன மாமா? அது உங்ககிட்ட கொஞ்சம்
தனியா பேசணும்னு தான் இங்க வந்தேன். சொல்லுங்க மாமா. இந்த ஃபங்க்ஷனுக்கு லீலா வரலையாம்மா? இல்ல மாமா, நான் அவளை கூப்பிட்டேன் மாமா. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மா சொல்ற? ஏன் வரமாட்டேன்னு சொல்லிச்சு? நானும் பவானி வெளியே கிளம்பும் போது, ஏ பவானி நேரம் ஆகுதுல, இன்னும் என்ன சீவி சிங்காரிச்சுட்டு வா, கிளம்பு. நான் கிளம்பியாச்சுக்கா. உன் பொண்ணாச்சுக்கு மேக்கப் பண்ணதா லேட் ஆயிட்டு இருக்கு. அவளுக்கு எதுக்கடி மேக்கப்? அப்படியே அவ முகத்தை கழுவி தூக்கிட்டு வா. சரி. ஏ லீலா, 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 என்னடி இது? கிளம்பாம இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்க? லேட் ஆகல? நான் வரலக்கா. என்ன சொல்ற? வளகாப்புக்கு வரதா இருந்தாதானே கிளம்பணும். நாங்க வரலக்கா. லீலா, என்ன பைத்தியம் மாதிரி பேச? அதான் உன் புருஷன் கிட்ட கோச்சிட்டு வந்துட்டல, கோவத்தோட கோவமா இருக்கட்டும், நீ கிளம்பு. இல்லக்கா, என் வீட்டுக்காரர் சொல்றது இருக்கட்டும். அவரோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. அவர்கிட்ட கோச்சிட்டு வந்தது அது வேற விஷயம். ஆனா வளகாப்புக்கு போறது எனக்கு வேணான்னு தோணுதுக்கா. நல்லா இருக்கடி. உன் புருஷன் தான் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. நீ அவர் கூட சேர்ந்து இப்படி மாறிட்டியா? இப்ப எதுக்கு வளகாப்புக்கு வர மாட்டேங்கிற? அக்கா, என் புருஷன் மனசுல இருக்கிற ஆதங்கமும் வேதனையும் எனக்கு புரியுது. அவர் முட்டாள்தனமா நடந்துக்கலாம், பைத்தியக்காரத்தனமா கூட பேசலாம். அவர் என்னை எப்பவும் வேதனைப்படுத்துவாரு, எப்பவும் படுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா அவரை கொடைக்கானல மாணிக்க மாமா அடிச்சதை நியாயப்படுத்தவும் முடியாது, அதை ஏத்துக்கவும் முடியாது. நான் விஜயோட வளகாப்புக்கு வந்தா அவர் அடிச்சத நான் சீரியஸா எடுத்துக்கலன்னு அர்த்தமாயிடும். நான் விஜயோட வளகாப்புக்கு போக கூடாதுங்கிறது அவரோட எண்ணம். அதை மீறி இப்ப நான் வந்தா அது அவரை வருத்தப்படுத்தும். நேர்ல வந்துதான் வாழ்த்தி ஆகணுமா? நான் இங்க இருந்தே அவளை வாழ்த்திடுறேன். என்ன லீலா இப்படி பேசுற? நீ வரலன்னா விஜய் சங்கடப்படுவாள்ல. அக்கா, நீ அவகிட்ட எடுத்து சொல்லுக்கா. கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. நான் ஏற்கனவே இதை சொல்லாததுக்கு காரணம், சொன்னா அப்ப வருத்தப்படுவாருன்னுதான் நான் அவர்கிட்ட சொல்லலக்கா. நீ விஜய் கிட்ட சொல்லுக்கா. நான் இங்க இருந்தாலும் அவளே தான் நினைச்சிட்டு இருப்பேனே. போலீலா. அக்கா, இதையெல்லாம் மீறி ஒண்ணு இருக்குக்கா. என் புருஷனுக்கு நான் அவரை மதிக்கணும், அவர் பேச்ச கேட்கணுங்கிறது அவரோட எண்ணம். நான் இப்ப மீறி வந்தேன்னு வச்சுக்கோ, அவரை மதிக்கலன்னு ஆயிடும். நான் போலன்னா அவரை மதிச்ச மாதிரியே இருக்கும், அவர் மனசும் நிம்மதியா இருக்கும்க்கா. போலீலா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கும் தான்க்கா சங்கடமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு. அக்கா, விஜய் எப்படி எங்க தானே வருவா? நான் இங்க ஒரு 2 நாள் தங்கி அவளுக்கு என்ன நல்லா செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறேன். உனக்கு வளகாப்புக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. போக்கா, விஷயத்த சொல்லு. அதுக்கு மேல என்னால என்ன மாமா சொல்ல முடியும்? சரி, என் தங்கச்சி அவ புருஷன் மேல ரொம்ப பயபக்தியா இருக்காளேன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இத கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீங்க ஏன் மாமா கஷ்டப்படுறீங்க? இல்லாம இருக்குமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ ரவி மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கா. தான் தங்கச்சி வளகாப்ப விட தான் புருஷன் பட்ட அவமானம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்காளே. அவ நல்ல மனசை இவன் புரிஞ்சுக்காம இருக்கானம்மா. என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறானோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவ என்னடா பண்ணுவா? நானும் பைத்தியக்காரி மாதிரி ஆஸ்பத்திரி முழுக்க அவளை தேடி அலைஞ்சிட்டு வரேன், எங்கேயுமே அவளை காணும். நான் என்னடா பண்றது? ஏண்டி, அறிவில்ல உனக்கு? சோத்த தானே திங்குற. வீட்டுல இருக்கிறது 2 பேரு, பொறுமையா இருக்க முடியாது? யாராவது பேசி பேசி பிரச்சனை உண்டாக்கி ஏண்டி ஏன் உயிரை வாங்குறீங்க? என்னங்க பிரச்சனை கிளப்பலன்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? பின்ன எப்படி தன்னால வருமா பிரச்சனை? நீதான் ஏதாவது பேசி பேசி பிரச்சனை இழுத்து விட்டுருப்ப. நடந்தது என்னன்னு விவரமா உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஏய், என் பொண்ணு யார பத்தி என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நீ எதுக்கடி அவ புருஷனை பத்தி இழுத்து பேசணும்? என்ன அத்தை நீங்க பேசுறீங்க? வீட்டுல இருக்கிறது நாங்க 2 பேரு. அவ ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம பேசக்கூடாதா? அப்படி பேசாம இருந்தாலும்
நிர்மலா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. இப்படி சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை வரும். நான் என்னதான் பண்றது? சரோமா, நீ பேசுனதாவே இருக்கட்டும். என்ன இருந்தாலும் நிர்மலாவை குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில போக விட்டுருக்கவே கூடாது. எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். தடுத்தா நின்னா பரவாயில்ல பாட்டி, மீறி போறவள நான் என்ன பண்ண முடியும்? என்னடி அதுக்கு பதில் பேசி விதண்டாவாதமா பண்ற? உனக்கு அறிவு இல்ல? நிர்மலாக்கா புருஷனை பத்தி பேசினா வருத்தமா இருக்கும், கோவம் வரும், உனக்கு தெரியாது? எங்க யதார்த்தமா பேச்சு வாக்குல வந்த விஷயங்க அது. நான் ஒண்ணும் அவ மனசை நோகடிக்கணும்னு சொல்லல, சாதாரணமா தாங்க பேசினேன். நீ சொல்லுவடி, நீ சொல்லுவ. வேதனை அனுபவிச்சு வெளிய போனவ ஏன் பொண்ணு, அவளுக்கு தாண்டி தெரியும் அவளோட வருத்தம் என்னன்னு. ஏ மாணிக்கம், உன் பொண்டாட்டிக்கு நம்ம குடும்பத்து மேல கொஞ்சம் கூட ஒட்டுதல் இல்லைங்கிறது இப்போது உனக்கு புரியுதாடா? இவ நம்ம குடும்பத்தையே மொத்தமா சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாடா. ஏன் அத்தை இப்படி அபாண்டமா பேசுறீங்க? நான் என்னடி அபாண்டமா பேசுறேன்? இதுவே உன் கூட பிறந்தவளா இருந்தா இப்படி கையில புள்ளையோட வீட்டை விட்டு வெளியே போக விட்டுருப்பியா? இப்படி விதண்டாவாதமா பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இதுவே உன் தங்கச்சியா இருந்தா? என் தங்கச்சியா இருந்திருந்தா நான் சொல்றத புரிஞ்சிட்டு இருந்திருப்பா. இல்ல நான் தடுத்து நிறுத்தும் போது என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போயிருக்க மாட்டா. அப்பா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நடந்ததுக்கு நீ எந்த விதத்திலயும் பொறுப்பே இல்ல. நடந்தது எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அவ பண்ணிட்டு போன டிராமாவுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? என்னது, ஏன் மக டிராமா போடுறாளா? படுபாவி, நான் கூசாம இப்படி சொல்றியேடி. அவளே மனசு நொந்து போய் கூனி குறுகி இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கா. அவளைய டிராமா போட்டான்னு சொல்ற? ஏய், இப்ப கேக்குறேன்டி, ஏன் பொண்ணு இல்லாம அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் எப்படி இந்த வீட்டுல இருக்கலாம்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்க கூடாது? நான் ஒண்ணு உங்க பொண்ணு போ சொல்லல. ஏய், பேசாத, போடி வெளியே. நான் எதுக்காக போனோம்? இந்த வீட்டுல ஏன் வயித்துல பிறந்த ஏன் பொண்ணு அவ குழந்தையோட இந்த வீட்டுல வாழ முடியாம நிர்கதியா வெளியில போய் தெருவுல அலைவா. அவளை துரத்தி விட்டுட்டு நீ இந்த வீட்டுல உக்காந்துக்கிட்டு நாட்டாமா பண்ணுவியா? போடி வெளியே. பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு? பாத்தீங்களா? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? போடி வெளியே. என்னங்க சொல்றீங்க? ஓடி வெளியே. நான் போறேங்க. உங்களுக்கு இனிமே நான் தலையாவே இருக்க மாட்டேன். நான் போறேன். சரமா, எந்த முடிவு எடுக்கலாமா? அவசரப்பட்டு போகாதம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பாட்டி உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். வேண்டாம் கண்ணு. என்ன நீ இதெல்லாம்? அம்மாடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. கண்ணு போகாதடி. நீ ராசாத்தி எம்மாடி. வேண்டாம் கண்ணு. எம்மாடி, சரமா, இருங்க, நீ ப்ளீஸ் எங்க போறீங்க? வழி விடுங்க. இல்ல, நீ ப்ளீஸ் விடுங்க பாட்டி. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நிர்மலா பண்ணாதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. நிர்மலாவை யாரும் வீட்டை விட்டு போக சொல்லல. ஆனா என்ன அத்தையும் அவரு சொன்னாங்க. நான் போற வழி விடுங்க. இல்ல, நீ அவங்க ஏதோ கோவத்துல சொல்றாங்க. அனி ப்ளீஸ், அனி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. அனி, நான் சொல்றேன்ல. அனி என்ன நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அனி என்னண்ணே கோச்சுக்கிட்டு போறாங்க, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, தடுக்க மாட்டீங்களா? நான் ஏன்டா தடுக்கணும்? நான் தானே போக சொன்னேன், போட்ட விடு. ஏப்பா, எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போய்கிட்டு யாருதான் இந்த வீட்டுல குடுத்தன இருக்குதுப்பா? முதலாவது அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? அவ ஏன் பொண்ணை துரத்தலையா? யாரும் உன் பொண்ணை துரத்தல. நிர்மலா தானா தான் கோச்சுக்கிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, நிர்மலா வீட்டை விட்டு போனா திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எந்த நம்பிக்கையில அப்படி பேசுற? விடுறா, அவ போனதுல ஒன்னும் குடிமொழிடாது. என்னென்ன பேசுறீங்க? நடராஜனையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல ஒரு பிரச்சனை நடந்தா இன்னொரு பிரச்சனையை பண்ணியே தீரணுமா? ஏய், அறிவு கெட்டவனே, அவ தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கா. அப்ப கூட அவ பக்கமே நியாயம் பேசுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? செய்யுங்க, என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அத்தனையும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நிர்மலா மட்டும் இங்க வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும். என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை சரோ கிட்ட சொல்லிருக்கேன், பொறுமையாரு, பொறுத்து போன்னு. அது எல்லாத்தையும் காதுல வாங்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ராசா, அவ பொறுமையாரும் தானப்பா. பொறுமையா இருந்தா ஏன் பாட்டி இவ்வளவு பிரச்சனை வரும்? ஏன் திடீர்னு நிர்மலா கிளம்பி போனோம்? அதத்தானே அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி. விடுறா, எப்ப பார்த்தாலும் பேசி பேசி பிரச்சனை திசை திருப்பி உனக்கு பொழப்பா போச்சு. இப்ப நிர்மலா தேடி கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். நான் இப்பவும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பொறுமையா இருங்க. நிர்மலா நிச்சயம் தானா திரும்பி வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசா, மாணிக்கம் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எனக்கு என்னமோ செல்வன் சொல்ற மாதிரி
நிர்மலா திரும்பி வந்துருவான்னு தான் தோணுது.